நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். மல்டிப்ளிகேஷன் அவங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்காது. சரியா? ஸோ பேசிக்காக டேபிள்ஸ் தெரியாதனால அவங்க மல்டிப்ளிகேஷன் கற்றுக்கிறதுல ஆர்வமே காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு டஃப்பாக தான் தெரியும். ஏன்னா 7 8 ஆர் 56 அவங்க டக்குன்னு சொல்ல தெரியாது. அவங்க ஒன்று டேபிள்ஸ் ஆட் பண்ணி எழுதுவாங்க. அப்படி இல்லைன்னா அதில் லேட்டாக ஆகிறதுனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடும். அதுக்கு மேலே அதை கற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு காரணம். அப்புறம் அடிஷன் சப்ராக்ஷனில் சாதாரண சப்ராக்ஷன் வந்து அவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. பட் இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சிங்களேன், -2 -3 இது என்னன்னு கேட்டோம்னா அவங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இது ஒன்று. அப்புறம் -3 + 2 இதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அவங்க என்னன்னா இதில் என்ன அவங்க நினச்சிக்குவாங்கன்னா, நடுவில் மைனஸ் இருக்குன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடணும், இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குன்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அது தப்பு. ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவாக இருக்குன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். ரெண்டுமே சேம் சைனில் இருந்தால் ஆட் பண்ணி அது ரெண்டு என்ன சைனில் இருக்கோ அந்த சைனை போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு நம்பர் லைன் ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம வந்து அவங்ககிட்ட -2 + 3 -2 -3 இதை எப்படி போடுறது, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல 0 இருக்குது, இங்கே 1 3 வரைக்கும் இருக்கா, 2 3 ஃபர்ஸ்ட் அப்படி போட்டுக்கலாம் 3. அப்போது இங்கே -1 -2 ஓகேவா? நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், இந்த மாதிரி கூட கஷ்டப்பட வேண்டியதில்லை. இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, -2. அப்போ 0 -1 -2 இங்கே இருக்குமா? ஓகே, -2ல கையை வச்சுக்கோங்க. +3 ரைட் சைடு நம்ம கொண்டு போகணும். அப்போது 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். அப்போ -2 -1 0 இங்கே 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, பாசிட்டிவ் 1 கிடைக்கும். இப்போ -2 -3 அப்படின்னு வச்சிங்களேன், இங்கே 0 இருக்கும் ஓகேவா, இங்கே -1 இங்கே -2 இருக்கா. அப்போது -3னா லெஃப்ட் சைடில் கொண்டு போகணும். 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். இப்போ -2க்கு அப்புறம் -3, அப்புறம் -4, அப்புறம் -5 இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலான்னா, ஒரு நெகட்டிவ் நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர்னா பாருங்க, 3ல் 2 போச்சுன்னா 1, பிக்கஸ்ட் நம்பரோட சைனு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் ஆன்சரில் வரும். ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் ஆட் தான் பண்ணணும். ரெண்டுக்குமே காமனாக என்ன சைன் இருக்கோ அந்த சைனை தான் போடணும் அப்படின்னு இதை சொல்லி கொடுத்து இதை ஓகே பண்ணிடலாம். ஒரே நாளில் இதில் ஓகே ஆகிடுவாங்க. அப்புறம் டேபிள்ஸ், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு 1 டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் 4 5 டிஜிட் வரைக்கும் அவங்கள போட வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துடலாம். 1 + 3 அப்படின்னா 4/2. ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அது அப்படியே வச்சுக்கலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து சம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கணும்ல, அந்த மெத்தடில் சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வரும். 5/18 வச்சுக்குவோம். 5/18 -7/6. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். அந்த எல்சிஎம் எப்படி எடுக்கணும், ப்ரைம் ஃபேக்டர். அப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கிற சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரணும். ஸோ இது அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஓகேவா, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அல்ஜிப்ராக்கு வரணும். ஸோ அல்ஜிப்ராவில் என்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியாது. x² x³ இப்போ 3x + 4 இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சிங்களேன். இதெல்லாம் வேறு டேர்மு. இதோட x² இன்னொரு x² தான் ஆட் பண்ணணும், x³ இன்னொரு x³ தான் ஆட் பண்ணணும், கான்ஸ்டன்ட்டை தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அதில் அடிஷன் என்ன, சப்ராக்ஷன் எப்படி வரும், அதே மல்டிப்ளிகேஷன் எப்படி வரும் அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் பவர் 2 ஆட் ஆகும், x⁵. டிவைட் பண்ணால் பவர் மைனஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி அதையும் ஓகே பண்ணணும். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது. இப்போ 3x + 9 = 18. அப்போ x = what? ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஆரம்பிக்கணும். x + 5 = 0. அப்போ x = என்ன வரும்? புரியுதா? இந்த மாதிரி -5. அப்புறம் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட். அப்புறம் x², அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எப்படி வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறது, ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கொண்டு போகிறது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நடத்தணும். இதே மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. இந்த என்டையர் கிளாஸை டோட்டலாக நம்ம ஒரு கண்டிப்பாக எப்படியும் 2 or 3 வீக்ஸ் ஆகிடும். 1 மந்த்னு வச்சிங்களேன். 1 மந்த்துக்கு பிறகு தான் அவங்க புக்ஸ்குள்ளேயே நம்ம போகணும். செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அது சம்மந்தமான கொடுக்கணும். ட்ரிக்னோமெட்ரினாவே பயப்படுவாங்க, அது ஓகே பண்ணணும். மிட் பாயிண்ட்னா என்ன, சென்ட்ரா என்ன, அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன சம்ஸ்லாம் கொண்டு அவங்கள ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து அவங்கள சொந்தமாகவே போட வச்சிட்டோம்னா அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் டஃப்பான சம் நடத்தும் போது கூட அந்த கான்செப்டை ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம டியூஷன் சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சாட்டர்டே சண்டேஸில் இந்த மாதிரி வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக கிளாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம டியூஷன் சென்டர் வந்து மண்ணடி சென்னையில் இருக்குது, சென்னையில் உள்ள மண்ணடியில் இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.